ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஷார்ட்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2025 ஐபிஎல் டைட்டில் வின்னர். ஸோ இது ஒரு நாளில் கிடைச்சிற ஒரு டைட்டில் கிடையாது. ஒரு 18 வருஷம் உழைப்பு இதுக்கு பின்னாடி இருக்குது. அந்த 18 வருஷம் உழைப்பு சாதாரணமாக உனக்கு ஒன்றும் கிடைக்கல. 2 டஃபஸ்ட்டு டீம் ஃபைனலில் ப்ளே பண்ணுறாங்க. எந்த அளவுக்கு ஆர்சிபி நல்லா விளையாண்டாங்களோ அந்த அளவுக்கு பஞ்சாப்பும் நல்லா விளையாண்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம், இந்த தடவை ஃபைனலுக்கு வந்தப்போ இது வரைக்கும் கப்பு ஜெயிக்காத ஒரு டீம், அதாவது இது வரைக்கும் டைட்டில் வின்னராக ஆகாதவங்க. ஸோ 2 பேரில் யார் ஜெயித்தாலும் எனக்கு சந்தோஷமாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஸ்ரேயஸ் ஐயர் அவர் அவரோட கேப்டன்சியை ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஒன்லி 2 நோன் பிளேயர்ஸ், மற்ற எல்லாமே அன்னோன் பிளேயர்ஸ், ஒன்றும் பெரிய ஸ்டார்ஸ்லாம் இல்லாத ஒரு டீமை வச்சு இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காரு. இன்னொருத்தர் ரஜாத் படிதார். 17 வருஷம் பார்த்தோன்னா பெரிய லெஜண்ட்ஸ்லாம் இருந்து ஜெயிக்க முடியாத ஒரு டீம். விராட் கோலி இந்தியன் டீமோட சேஸ் மாஸ்டர், அவர் கேப்டன்ஷிப் பண்ணி ஜெயிக்க முடியாத ஒரு டீம். ஒரு யங்ஸ்டர்ட்டை நம்பி கொடுக்குறாங்க. மொதல் வருஷமே கப்பு ஜெயிச்சு கொடுக்குறாரு. சூப்பர். ஸோ 2 டீமும் நல்லா விளையாண்டாங்க. ஒரு நல்ல ஃபைனலாக இருந்துச்சு. யார் பக்கமும் பேலன்ஸ் இல்லாமல் போகாமல் ஒரு நல்ல கடைசி ஓவர் வரைக்கும் பார்க்குற மாதிரியான ஒரு மேட்சாக இருந்துச்சு. ஸோ ஆல் தி பெஸ்ட் 2 டீமும். ஸோ நியூ சாம்பியன், கங்க்ராட்ஸ் போத் வின்னர்ஸ் அண்ட் ரன்னர்ஸ். But